இறைவா! நீயே அனைத்தும். இறைவா! நீ நன்றாக இருக்க வேண்டும். இறைவா! எங்களை நன்றாக படைத்த அனைத்தையும் நன்றாக கொடுத்திருக்கின்ற இறைவா! உந்தனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய முனிவரின் பொற்பாத கமலங்களை பணிந்து இந்த பதிவினை வழங்குகின்றோம். வணக்கம் அடியவர்களே. இந்த பதிவோட முக்கியமான கருத்து என்னன்னா, முக்கியமான டாபிக் என்னன்னா, பூசை செய்துனா நான் பூஜையெல்லாம் பண்றேன் வீட்ல. நிறைய பூஜை பண்றேன். நான் நிறைய பக்தியா இருக்கிறேன். நிறைய நல்லது பண்றேன். நிறைய டெய்லி நான் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா என்னால ஏன் முன்னேற முடியல? ஏன் கஷ்டங்கள் வருது? இது எல்லாருக்கும் ஜென்ரலா ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்சர் குருநாதர் அகத்திய மாமுனிவர் மதுரையில ஒரு சத்சங்கம் நடந்தது. அதனோட பதிவுகள் சித்தனருள் 1472 அந்த பதிவில் வந்திருக்கு. அதில் அன்புடன் அகத்திய மாமுனிவர், கருணைக்கடல், பொதிகை வேந்தன், குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைச்சிருக்காங்க. அந்த வாக்கு இப்போ பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டு ஆரம்பிப்போம். அனுதினமும் உங்களால் இயன்ற புண்ணியங்கள் செய்து கொண்டே இருங்கள். உங்களால் இயன்ற புண்ணியங்கள், எறும்புக்கு சாப்பாடோ, பறவைகளுக்கு சாப்பாடோ, பாதசாரிகளுக்கு சாப்பாடோ, இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. இறைவனைப் போல் யாராவது ஒருவருக்கு உதவி செய்து கொண்டே இருங்கள். ஏதோ ஒரு ரூபத்தில் இதை அவசியம் செய்யுங்கள். இது ஒரு கருத்து. 2வது கருத்து, அவசியமாக ஜீவகாருண்யம், சைவத்தை கடைபிடிங்கள். சைவத்தை கடைபிடிப்பது மிக 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 உன்னதம், நன்மை தரும். இந்த 2 கருத்தையும் சொல்லிட்டு இப்போ குருநாதரோட இந்த பதிவுக்குள்ளே போவோம். இதில் குருநாதர் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 2023 மதுரையில் ஒரு அடியவர் இல்லத்தில் வச்சு உரைச்ச வாக்கு. அந்த அடியவர் நிறைய அன்னதானங்கள் பண்ணுறாங்க. அந்த அன்னதானங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதனோட உச்சக்கட்டத்தில் எந்த விளம்பரமே இல்லாமல் நடக்குது. மதுரையில் நடந்துட்டு இருக்குது ஒரு மிகப்பெரிய அன்னதானம். அதில் அதனோட தொடர்ச்சியாக அந்த அடியவர் இல்லத்தில் உரைச்சாங்க வாக்கு. இது பெரிய வாக்கு. அதனால் இதில் நம்ம இப்போ எப்படி பார்ப்போம்னா, முதல்ல அவங்களோட குருநாதரோட வாக்கு வழியாக போவோம். அந்த வாக்கை படிக்கிறதுக்கு பதிலாக அதை படித்து அதை மீனிங் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் லேக் இருக்கும் வீடியோவில். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஆதி சிவசங்கரின் பொற்கப்பலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன். இப்படிதான் குருநாதர் அந்த வாக்குகள் ஆரம்பிச்சு நிறைய சொல்றாங்க. எல்லாருமே தர்மம் செய்றீங்க, எல்லாமே புண்ணியம் பண்றீங்க. ஆனா நீங்க புண்ணியம் பண்ணாதான், முக்கியமான ஒரு விதியை சொல்றாங்க. நீங்க புண்ணியம் பண்ண புண்ணியம்னா என்ன? 4 பேருக்கு உதவி செய்யறது, 4 ஜீவராசிகளுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரி புண்ணியம் பண்ணத்தான், இல்ல புண்ணியத்தை பத்தி எடுத்து சொல்றது, தர்மத்தை பத்தி எடுத்து சொல்றது. தர்மத்தை எடுத்து சொல்றவனை எல்லாருமே பார்த்து வணங்குவாங்க. அப்போ இப்படி பண்ண அந்த உங்களோட விதி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நேரத்துல மாத்த வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, குருநாதர் நான் பிரம்மாட்ட அப்படிதான் கூறி விதியை மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியமான பாயிண்ட். அதுக்கடுத்து நானே டைரக்டா மாத்தக்கூடாதா அப்படின்னாக்க, அந்த குருநாதரால ஈஸியா அந்த விதி உங்க எல்லாரோட விதியை மாத்த முடியும். ஆனா இறைவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது புண்ணியத்தை எடுக்க முடியும், கர்மத்தையும் கொடுக்க முடியும், கர்மத்தை எடுக்க முடியும். எல்லாமே இறைவன் குருநாதர் அன்புடன் அகத்திய மாமுனிவரால செய்ய முடியும். ஆனா இறைவன் எப்படி அதை டிசைன் பண்ணி வச்சிருக்காருன்னா, புண்ணியத்துக்கு ஈக்குவலா கூலியா கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஹை லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இறைவன் அப்போ இனி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு அப்படின்னாக்க கஷ்டமே வராதுங்க. இந்த புரிதலை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த தளத்துல பல்வேறு பதிவுகள் வந்துகிட்டே இருக்கு. இறைவன் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கஷ்டமே வராது. இது ஒரு பாயிண்ட். 2வது, ஓகே, இது ஒண்ணு. அடுத்தது, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பர்ப்பஸ்க்காக வந்திருக்கோம். கண்டிப்பா அந்த பர்ப்பஸ்ல வேலை செய்யல. கண்டிப்பா அந்த பர்ப்பஸ்ல வேலை செய்யல. ஏன்னா அந்த பர்ப்பஸ் பணம் கிடையாது. அப்போ நம்ம எல்லாருமே என்ன ஓடுவோம்னா, வாழ்க்கை, குடும்பம், குழந்தை, குட்டி, பணம் அப்படின்னு ஓடுவோம். கண்டிப்பா அது கிடையாது. வேற ஒரு பர்ப்பஸ்க்காக வந்திருப்போம். அது ஒரு புண்ணியங்கள் பண்ண தான் அந்த பர்ப்பஸ் என்னன்னு தெரிய வரும். எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க கஷ்டமே அடியோட வரவே வராது. இது யாராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு எப்படி சொல்றது, சொர்க்கத்திலே வாழக்கூடிய வாழ்வு எப்போ வரும் அப்படின்னாக்க, நான் எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றேன் அப்படின்றது கண்டிப்பாக புரிய வேணும். அது புரிஞ்சா மட்டும்தான் குருநாதர் சொல்றாங்க, இவ்வுலகத்திற்கு எதற்காக வந்தாய் என்று தெரியாமல் பின் அலைந்து திரிந்தால் பின் கஷ்டங்கள் தானப்பா. அதை திருப்பி திருப்பி சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பர்ப்பஸுக்காக வந்தோம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும், தர்மம் செய்யணும். தர்மம் செய்யத்தான் அந்த அந்த பர்ப்பஸ் தெரியும். ஆனா தர்மம் செய்யறப்ப பல இடையூறுகள் வரும். அதையும் சொல்லிக்கணும் இங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அடியவர் அவங்க அன்னதானம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அன்னதானம் பண்ணிட்டே இருக்கிறப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களோட
அவங்க ஒரு சென்னையில் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போது அந்த சென்னை அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களே வந்து இல்லைங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேஸ்லாம் போட்டு அவரை பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் இடையூறுகள் வரும். தர்மம் நீங்கள் பண்ணுறப்ப ஏதோ ரூபத்தில் இடையூறு வரும். இந்த மாதிரி பல இடத்துல வந்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லது செய்யன்னு ஒருத்தன் கிளம்புனான்னா அதை கெட்டது செய்யறதுக்கு ஒரு சக்தி வந்து தான் தீரும். சக்தியை வந்து இறைவன்லாம் தடுக்க மாட்டார். நம்ம தான் தடை மீறி அடித்து கொண்டு போகணும். அதை மீறி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஜீவராசிகளுக்கு நல்லது செய்வேன், பிற மனிதர்களுக்கு நல்லது செய்வேன், சக மனிதர்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லி தடையை மீறி எவன் ஒருத்தன் கிளம்புறானோ, உறுதியாக இருக்கிறாங்களோ, அப்போ தான் தர்மம் வந்து அங்கே வண்டி பிக்கப் ஆகுதுங்க. அப்போ குருநாதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா தடையும் மீறி யாராவது ஒருத்தர் அப்படி வந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வாழ்க்கைங்கள நான் நிச்சயமா மாற்றங்களை நிகழ்த்தி வைப்பேன். இது வந்து என் பல பக்தர்களுக்கும் ஏற்கனவே நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தர்மம் செய்ய தர்மம் செய். அது இத வந்து என்னன்னா மீண்டும் மீண்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன தர்மம் செஞ்சோம்? தர்மம் செய், தர்மம் செய், தர்மம் செய். இத பண்ணிக்கிட்டே இருக்கணும். தர்மத்தின் பாதையில நீங்க போக, 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 போக கஷ்டங்கள் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அதாவது ஒண்ணு முள்ள எடுக்கிறப்ப வலிக்கத்தானங்க செய்யும். கர்மா வந்து போயிட்டே இருக்கும். இதையும் புரிஞ்சுக்கணும் இங்க. ஓகேங்களா? இதையும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் உயர்நிலை நிலைகள். நம்ம கொஞ்சம் ஆழமா திங்க் பண்ணி போறப்ப தான் இத புரிஞ்சுக்க முடியும். இல்லன்னா சில மேலோட்டமா சொன்னா அனைத்து வீடியோலையும் பார்த்துட்டே இருங்க. மேலோட்டமா சொல்லக்கூடியப்போ நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் தர்மம் செய்ய 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 கஷ்டங்கள் வருது அப்படின்னா, தர்மம் செய்ய 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 புண்ணியம் உயர்வடைஞ்சுக்கிட்டே போகும். கர்மம் குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, தர்மம் செஞ்சோம்னா ஜாலியா இருப்போம்னு நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா ரிவர்ஸ்ல இருப்போம். ஜாலியா இருக்க 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 பாவம். இது அப்படியே தலைகீழ புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது எல்லாமே தலைகீழாக சொல்லிட்டாங்க. இது ஒரு முக்கியமான வாக்கு. இந்த வாக்க கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். அப்போ வந்து இப்போ வந்து ஏன் வந்து இவ்வளவு தர்மம் செய்றோம்? நமக்கு கஷ்டமாகுது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இது வந்து மனசு இப்போ நம்ம இருக்கிறோம். ஒரு ஜீவராசி இருக்கு. பாவம். எனக்கு வந்து இறைவன் வந்து எனக்கு 2 கை குடுத்துருக்காரு, கால் குடுத்துருக்காரு, கண்ணு குடுத்துருக்காரு, என்னென்னமோ குடுத்துருக்காரு. என்னால சம்பாதிக்க முடியுது. ஒரு ஜீனிய வாங்கி நான் போடுறேன். ஒரு அரிசிய வாங்கி நான் போடுறேன். ஒரு சுகர எடுத்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு நல்ல எண்ணங்கள்ல பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கஷ்டங்கள் வருது, என்னால பண்ண முடியல அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கண்டிப்பாக கஷ்டங்கள் வரும். தர்மம் செய்யும் பொழுது கண்டிப்பாக கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் ஏன் வருது அப்படின்னா, புண்ணியம் உயர்வதை உங்களிடம் காட்டிக் கொடுப்பதற்காகத்தான் அந்த கஷ்டம் வருது. இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே கஷ்டம் வருதா? சூப்பர். என் அக்கவுண்ட்ல புண்ணியம் ஏறிடுச்சு. ஓகே தொடர்ந்து போவோம், தொடர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இதுல என்னன்னா, அந்த கர்ம மூட்டை எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம முதுகுல எல்லாத்தோட கஷ்டம் நம்ம அனைத்தோரோட கஷ்டம் எங்க இருக்கு அப்படின்னா, முதுகுல தான் இருக்கு. அந்த முதுகுல வந்து இருக்கிறப்போ அந்த அந்த இறக்கி வைக்கணும்னா புண்ணியம்னு ஒண்ணு வேணும். புண்ணியம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. பல பேர் வந்து எதையோ நம்பி எதையோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து சோதனைகள் கொடுத்து கொடுத்து இன்பமா மாத்துறது தான் இறைவனோட வழி. ஆனா இறைவன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, ஆஹ் புண்ணியம் வந்து தர்மத்தை பத்தி நீங்க பேசணும். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, வீட்டுல நம்ம நிறைய பூஜை பண்றேன். நான் பண்ணாத பூஜை கிடையாதுங்க. நான் வந்து பார்வதி அன்னைக்கு பூஜை பண்ணிட்டேன், சிவபெருமானுக்கு பல பூஜை பண்ணிட்டேன், திருவாசகத்தை பல தடவை படிச்சு படிச்சு சொல்லிட்டேன், என்னென்னவோ பண்ணிட்டேன். ஆனா இதெல்லாம் திருவாசகம் வந்து அது ஒரு நிலையில வந்து வேற. அதை பத்தி அப்புறமாட்டி பேசுவோம். இப்ப பத்தி பேசக்கூடியது என்னன்னா, பூஜை பண்ணிட்டே இருக்கிறேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருது? இந்த இந்த டாபிக்கை பத்தி தான் இப்ப மெயினா பேச போறோம். இது வந்து ஏன்னா இறைவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ தர்மத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பா, தர்மத்தில் வரக்கூடிய புண்ணியங்கள் மூலமாக உனக்கு நான் என்ன வேணுமோ பண்றேன். இதுதான் இறைவனோட இது. இவங்க என்ன நம்ம இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு. ஒரு வீட்ல 2 குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உண்டு, என் வேலை உண்டு. நான் அம்மா, அப்பா மட்டும்தான் வந்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இது ஒரு நிலை அப்படி வச்சுக்குவோம். ஆனா இன்னொரு குழந்தை இருக்கு. நான் குடும்பத்த ஃபுல்லா பார்த்துக்கிறேன். தெருவுல உள்ள எல்லாரையும் பார்த்துக்கிறேன். இந்த மாரி வந்து ஊருக்காக உழைக்கிறேன், உங்க குடும்பத்துக்காக உழைக்கிறேன், எல்லாத்துக்காகவும் உழைக்கிறேன் அப்படின்னு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறப்போ, அந்த தாயோ, தந்தையோ இந்த குழந்தை மேல என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நம்ம மேல பாசமா இருக்கான். ஓகே இருக்கட்டும். நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா 2வது குழந்தைக்கு, ஓஹோ! இவன் நெறைய போய் தர்மம்லாம் பண்றான். நெறைய போய் ஹெல்ப் பண்றான். அப்ப இவன நம்ம தூக்கி விடணும். தூக்கி விட்டா இன்னும் நெறைய பேருக்கு போய் பண்ணுவான் அப்படின்னு ஒரு சாதாரணமாக ஒரு தாய் தந்தையை நினைக்கும் பொழுது, 14 உலகங்களின் தாய் தந்தை ஈசன், அன்னை பார்வதி தேவி, குருநாதர் அகத்திய மாமுனிவர், லோபாமுத்ரா இவங்க எல்லாருமே அப்ப என்ன பண்ணுவாங்க?
தர்மத்தை பற்றி எவன் எடுத்துகிட்டு போகிறானோ அவனை மட்டும்தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. அதனால தான் குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மத்தை பற்றி பேசுங்கள் அப்பனே, தர்மத்தை சிந்தனையாக இருங்கள், அப்பொழுதுதான் கர்மா ஒழியுமே தவிர பின் நீ இறைவனிடத்தில் சென்றாலும் அனுதினம் இறைவன் நிச்சயம் கர்மா செல்லாதப்பா. நான் பாட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் வீட்டில், ஓகே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், கர்மா குறைய போகிறதில்ல. நான் வந்து பல கோயிலுக்கு போகிறேன், அது அது ஒரு நிலை. இது வந்து நம்ம வந்து இந்த ஆங்கிளில் பேசி சொல்லியிருக்காங்க குருநாதர். இது வேறு மாதிரி மாற்றி வரும் பின்னாடி. கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறேன், அதே கர்மா தான், இப்படியே தான் போயிட்டே இருக்கும். அதுக்காக நான் கோயிலுக்கே போகக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது அப்படி கிடையாது. எப்படி பூஜை பண்ணணும்னு தெரிஞ்சு போகணும், எப்படி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தெரிஞ்சு போனோம்னா அது சக்ஸஸ் ஆகிடும். இப்போ என்னன்னாங்க, நம்ம வந்து நான் ஜஸ்ட்டு வீட்டில் ஒரு தீபம் தூபம் காட்டிட்டு பூ வச்சுட்டு சொன்னால் போதும். அப்பாடா நான் என் வேலையை முடிச்சிட்டேன்ப்பா, இறைவா நான் உன்னை கும்பிட்டப்பா, கோயிலுக்கு போகிறேன், கடவுளே நல்லா இருக்கியா, ஓகே நான் கும்பிட்டப்பா வந்துட்டப்பா, இது மாதிரி சொல்லிட்டு போகிறது வந்து இது ஆக்சுவலாக இந்த முறையே கிடையாது, வேறு முறையாக வணங்கணும். அது அதை பற்றி நம்ம பேசுவோம், எப்படி வீட்டில் பூஜை பண்ணணும், எப்படி கோயிலுக்கு போகணும், அது தனி டாபிக். அது அதனால் இந்த டாப்பிக்கே அந்த அந்த கருத்துக்கள் தெரியாமல் நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் வீட்டில் நம்ம பார்க்குறோம் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு வீட்டில் சாமியை கும்பிடாமல் இருக்கிறாங்களா? அவங்களோட 24 மணி நேரத்தில் அதிக நேரம் நான் சாமி கும்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொந்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இந்த இதுக்கு அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நான் இவ்வளோ தூரம் கும்பிட்றேனே எனக்கு ஏன் நல்லது நடக்கலைன்னு. ஒரு என்ன இருந்தாலும் ஒரு 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 சிந்தனை வந்து வரத்தான் செய்யும். எவ்வளவோ போராடுறேன், நான் போராடிட்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் முன்னேற்றம் வரல, ஏன் முன்னேற்றம் வரல அப்படி அந்த ஒரு கேள்விக்கு குருநாதர் மிகச்சிறப்பாக அந்த முதல்ல இந்த போட்டு உடைச்சாங்க அந்த ரகசியத்தை. அதைத்தான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் அந்த பதிவில் போய் இதை டீட்டெயில் நாங்கள் வந்து கொஞ்சம் புரியறதுக்காக கொஞ்சம் சுருக்கமாக கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் அந்த பதிவில் போய் அது கிட்டத்தட்ட ஒரு 27 பதிவு வந்தது. அது எல்லா பதிவுகளையும் அந்த சித்தனூர்கள் வலைதளத்தில் போய் நீங்கள் படிக்கிறப்ப மட்டும்தான் உங்களோட புரிதல் ஆழம் வந்து அதிகமாகும். இப்போதைக்கு அந்த தளத்திற்கு உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு சிறிய ஒரு புரிதல் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அப்போது இறைவன் யார் அப்படின்னா, இறைவன் வந்து ரொம்ப பெரியவர். இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்து அனுப்புறாரு. சரி, எனக்கு ஏன் கொடுத்த வேலை என்ன தெரியலன்னா, நீங்கள் உங்களோட புண்ணியங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்க உங்களோட விஷயங்கள் என்னென்ன ஒன்றா தெரிய வரும். தெரிய வர்றப்போ என்ன நடக்கும்னா, முதல்ல சோதனைகள் இந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம இப்போ வீட்டில் வந்து ஒரு காக்காய்க்கு சாதம் வைக்கிறோமா, ஒரு எறும்பு பறவைக்குருவிக்கு சாப்பாடு வைக்கிறோமா, நம்ம வாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ தான் முக்கியமான டாபிக் ஒரு இதை சொல்ல போகிறாங்க. குருநாதர் சொன்னதை வச்சு அப்படியே நான் படிச்சிடறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன் பண்ணலாம். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அதனால் இறைவனுக்கு பூசைகள் செய்யலாம், இறைவனை வணங்கலாம், படுத்து படுத்து இறைவனை வணங்கலாம், இறைவன் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் அப்பனே இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்பா. இது வந்து சாட்டை அடி, யாராக இருந்தாலும் சரி. இது அப்படிப்பட்ட ஒரு வாக்கு. எதனால் அப்படின்னா, நம்மளோட புரிதலையே மாற்றக்கூடிய சாட்டை அடி. புரிதல் எண்ணங்கள் நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு இருக்கோம், அது எப்படி திருத்துறதுன்னு நமக்கு தெரியாத ஒரு நிலையில் இந்த வாக்கு அருமையாக அந்த வாக்கு கொடுத்தாங்க. அந்த வாக்கு ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருந்தது. ஆனால் ஓஹோ, இறைவன் இப்படி தான் இருக்கிறார், இப்படி தான் நினைக்கிறார் போல இருக்குன்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, பூஜை பண்ணல, அப்போ என்ன பண்ணலாம். இப்போ அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. புண்ணியங்கள் செய்ய செய்ய இறைவன் உன்னை தேடி வருவான் என்பேன் அப்பனே. உன் மனதில் தங்கி விடுவான். பின்பு இறைவன் தானாக உன்னை அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கூற அப்பனே உன் மனதில் குறிக்கோளாக வைத்து செய்ய வைப்பான். அதனால் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே. இந்த இடத்துலாம் சொல்றாங்க, இறைவன் எப்ப இறங்கி வருவார் அப்படின்னா, புண்ணியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புண்ணியம் செஞ்சுக்கிட்டே இருக்க இறைவன் வந்து பார்ப்பார். ஆஹா, ரைட்டு, நல்லது பண்றான், சரி ரைட்டு, அதாவது 4 பேருக்கு உதவும்னு நினைக்கிறேன். எப்படி புண்ணியம் செய்ய முடியும்? அந்த காலத்துல எல்லாம் இறை வழிபாட்டையும் புண்ணியத்தையும் கம்பைன் பண்ணி செஞ்சாங்க. எப்படி கம்பைன் பண்ணி செஞ்சாங்க? முதல்ல விளக்கு எப்படி ஏற்றுவாங்கன்னா, மாவிளக்கில் தான் அந்த காலத்தில் விளக்கு ஏற்றுவாங்க. மாவிளக்கில் ஏற்றுறப்ப என்ன நடக்கும்? இதே இப்போ வீட்டில் பூஜை பண்ணுறோம், ரைட்டு, மாவிளக்கு ஒன்று பண்ணியாச்சு. மாவிளக்கு என்னது? மாவு இருக்கும், அதில் வெல்லம் போட்டிருப்போம், இனிப்பு இருக்கும், அதிகமாக இருக்கும், அதை கட்டியாக பண்ணி ஒரு விளக்கு மாதிரி செஞ்சு அதில் தீபம் ஏற்றி, இறைவா எல்லாரும் நல்லா என்ன வேண்டுவாங்கன்னா, நான் மட்டும் நல்லா இருக்குன்னு வேண்ட மாட்டாங்க. இறைவா எல்லாரையும் நல்லா வையே, எல்லாரையும் நல்லா மழை பெய்கிற மாதிரி வேண்டுவாங்க அவங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், இப்படி வேண்டுவாங்க. வேண்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா,
அந்த விளக்கு இருக்கு இல்லையா? அந்த விளக்கோட அந்த தீபம் அணைந்தவுடன், தன்னோட எல்லாமே முடிஞ்ச உடனே, அந்த கீழ உள்ள விளக்கோட பேஸ கொண்டோய் அப்படியே எறும்பு, பறவை, குருவிக்கு போட்டுருவாங்க. பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இவங்க கும்பிடுறாங்க. ஓகே. அதுல என்ன நடக்குதுன்னா, அதுல இறைவனோட ஆற்றலை அந்த மாவிளக்குல இறக்கிர்றாங்க. இறக்கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பேரு பிரசாதம். பிறர் சாப்பிடும் சாதம். நம்ம சாப்பிடக்கூடாது. இது வந்து தவறுதலா போய் இது பண்ணிக்கிறோம். நம்மளே வந்து வீட்ல உட்காந்து மணியாட்டிட்டு நம்மளே வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நம்ம சாப்பிடுறது அது ஓகே. அது ஒரு நிலையில ஓகேன்னா கூட, அது வந்து பிரசாதம். பிறருக்கே குடுக்கும் சாதம். பிறர் சாதம், பிரசாதம். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, எறும்பு, பறவை, குருவி போட்டுருவாங்க. இந்த மாவிளக்கு இந்த மாரி பூஜைய பண்ணியே உடனே வந்து மகிழ்ச்சி வரும். ஏன் மகிழ்ச்சி வருது? இப்ப என்ன சொல்றாங்க குருநாதர், புண்ணியங்கள் செய்ய இறைவன் உன்னிடத்தில் தேடி வருவான் என்பனப்பனே. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, மாவிளக்கை ஏத்தி அதாவது இது ஒரு புரிதலுக்காக இது மாரி நெறைய புண்ணியங்கள் பண்ணலாம். வீட்ல வந்து 2யுமே சேர்த்து பண்ணலாம். வெறுமனே நான் வந்து விளக்கேத்திட்டு, இறைவா நான் விளக்கேத்திட்டேன். நான் நல்லா இருக்கணும். என் குடும்பம் நல்லா இருக்கணும். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என் கணவன் நல்லா இருக்கணும். என் மனைவி நல்லா இருக்கணும். என் வீடு நல்லா இருக்கணும். என்னை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும். இப்படி இது மகா பாவம். இத செய்யவே கூடாது. இப்படி செய்ய கஷ்டங்கள் பயங்கரமா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலா இறைவா ஒரு விளக்கு ஏத்திட்டு, மாவிளக்கு ஏத்துறோம். இந்த இடத்துல மாவிளக்குன்னு சொல்றோம். மாவிளக்கு ஏத்திட்டு, இறைவா எனக்கு இந்த மாரி எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவா. அவ்வளோதான் முடிஞ்சுது. வேற ஒண்ணும் தேவையில்ல. தீபம் ஏத்துங்க. அது தீபம் எப்போ இத அது அணைந்து விடுமோ அணைந்து விடட்டும். அதுக்கப்புறம் கொண்டு போய் வெளில வச்சுட்டோம்னா, இறைவா உன் அருளால இந்த ஜீவராசிகள் சாப்பிடட்டும் அப்படின்னு கொண்டு வச்சுட்டா, இந்த இடத்துல அது உயர்தர புண்ணியமாயிடுது. எப்படின்னா, இறைவனை உலகத்திற்காக வேண்டிவிட்டு அங்க கொண்டு போய் நீங்க அதை கொண்டு போய் வச்சிருப்ப. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா, புண்ணியங்கள் செய்ய இறைவன் உன்னிடத்தில் தேடி வருவான் என்பேன் அப்பனே, பின்பு தானாக உன்னை அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கூறு. இதை வந்து செய்யாம இருக்கும் பொழுது எப்படின்னாக்கா, அது அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறப்பா வந்து நடப்பதே இல்ல. இதெல்லாம் வந்து சித்தர்கள் முதல்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆனா என்ன நடச்சு போச்சுன்னா, சித்தர்கள் எழுதி வச்ச நூல்லாம் இதில மாத்திட்டாங்க. நீ நீ விளக்கேற்றுங்கள் நன்றாக இருப்பீங்க. அப்படியே என்ன எழுதுனாங்களோ, அத அப்படியே எழுதி, இப்ப வந்து பயங்கரமா இன்டர்நெட், YouTubeல பயங்கரமா போயிட்டு இருக்கு. பயங்கரமா இதாயிட்டு இருக்கு. இது எல்லாமே குருநாதர் சொல்றாங்க அத. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க. எங்கு காசுகள் நடமாடுகின்றதோ சத்தியமாக அங்கு யாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லிவிட்டேன் அப்பனே. க இது வந்து சித்தர்களோட ஒரு கோட்பாடு. இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால இது இன்னொரு பதிவுல பார்ப்போம். எப்படி வாழணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. இறைவனுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அண்ட சராசரங்கள் ஈரேழு 14 உலகங்களை காத்து அருளும் ஈரேழு படைத்த இறைவனுக்கு நம்மளே திருப்பி இதிலேருந்து கொண்டு எதையுமே கொடுக்க தேவையே இல்ல. இறைவனுக்கோ, சித்தர்களுக்கோ எதுவுமே தேவையில்ல நம்மட்டேருந்து. நம்மட்டேருந்து ஒண்ணே ஒண்ணு தான் அவங்க எதிர்பார்க்குறது என்ன? அன்பு. பியூர் அன்பு. ஒரு குழந்தை அம்மாட்ட எப்படி பாசமா இருக்குமோ, ஒரு அம்மா 2 வயசு குழந்தைட்ட எப்படி பாசமா இருக்குமோ, அந்த மனநிலையில ஒரு பாசம் இருக்கணும். அவ்வளோ இருந்தா போதும். திருத்தலம் என்பது உங்களோட மனதை சரியாக அமைதியாக செய்து தியானங்கள் செய்து அங்க அமைக்கிறதுக்கு பேர் திருத்தலம். ஸோ இப்போ வந்து இதெல்லாமே ஒன்னொன்னா சொல்லி 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 கொடுத்துட்டே வந்தாங்க. ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னாக்க, நிறைய மூட நம்பிக்கைகள் ஆன்மீகத்தில் நுழைந்து விட்டது. விளக்கு ஏத்துனா நல்லா இருப்போம் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. என் வீட்ல நான் மட்டும் ஒரு விளக்கு ஏத்திட்டு நான் வேண்டிக்கிட்டேன்னா நல்லா இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. எப்படி மூட நம்பிக்கை அப்படின்னாக்க, நான் சுயநலமாக வேண்டும் பொழுது அது அது வந்து இறைவனால் அங்கு அதாவது இறைவன் வந்து எல்லாருக்கும் வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்றவங்களுக்கு கொடுப்பாரா, இல்ல எனக்கு மட்டும் வேணும் அப்படின்றவருக்கு சொல்றவங்க கொடுப்பாரா? அப்போ வந்து என்னன்னாக்கா, இது வந்து ஒரு சின்ன தின் லைன் தான். இங்கிட்டு சாஞ்சிட்டோம்னா தவறா மூட நம்பிக்கை ஆயிடும். அந்த சைடு போயிட்டோம் அப்படின்னாக்கா அது பெரிய ஞான மார்க்கம் ஆயிடும். பெரிய ஒரு இறைவனோட லைனுக்கு போயிடும். ஒரு சின்ன லைன் தான். ஒரு 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 கம்பியில ஒரு கம்பிக்கு இந்த சைடு அந்த சைடு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு மயிரிழையில அந்த கேப் அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த மாரி ஒரு நிலையில தான் வந்து இப்ப வந்து வீட்ல உட்கார்ந்து எல்லாம் ப ச ப பண் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, புண்ணியங்கள் செய்ய தான் இறைவன் மேல நெருங்க முடியும். புண்ணியங்கள் செய்யாம இறைவன் வந்து நெருங்கவே முடியாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ வந்து என்னன்னா, இப்போ நான் வந்து நெறைய பூஜை ஏத்திட்டேன். நெறைய விளக்கேத்திட்டே இருக்கிறேன். நெறைய தியானம் பண்றேன். நான் இறைவன கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேனே. இறைவா ஏகப்பட்ட பாட்டு படிக்கலாம். என்னென்னவோ பண்ணலாம், என்னென்னவோ பண்ணலாம். ஆனா நீங்க சில பேர பாருங்க, இதுல முக்கியமாக இறை மறுப்பு கொள்கையில உள்ளவங்க சில பேர் நல்லா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போமாட்டேன். வீட்ல சாமிலாம் கும்பிட மாட்டேன். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீப்பா நீங்க இது வந்து உங்க சிந்தனைக்கு குடுக்குறதுமா. அவங்களோட சில பேரோட வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, ஆனா இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு அது கடைசியில அது வேற டாபிக் இருக்கு. அதுவெல்லாம் வருவோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னால முடிஞ்ச ஒரு ஒரு நன்மைய நான் செய்வேன். யாராவது ஒருத்தருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்.
அவரோட துயரை துடைக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அடியவர் இருக்கிறாரு. அந்த அடியவர் எப்படின்னாக்க, அவங்க வந்து எந்த சாமி எதையும் கும்பிட்றதில்ல. யாராவது ஒருத்தர் ஹெல்ப்ன்னு கேட்டா உடனே போய் பண்ணி குடுத்துற வேண்டியது. அந்த மாரி ஒரு நிலைமை. என்னால முடிஞ்சது. ஏன்னா அவங்க அப்பா அவருக்கு என்ன சொல்லிக் குடுத்தாலும், மனசாட்சி தான் தெய்வம். அவங்க எப்படி சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னா, அவங்க அப்பா அவருக்கு, மனசாட்சி தான் தெய்வம். மனசாட்சி அகைன்ஸ்ட் நடக்காத. ஆனா உண்ம. மனசாட்சிப்படி நடந்தாலே தெய்வம் அங்க நிக்கும். அதுவே பூஜை பண்ண மாரி. ஆனா அவங்க இறை மறுப்பு பேரு தான் இறை மறுப்பு கொள்கைன்னு பேரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இறைவன் வழியிலே தான் அவங்களுக்கு தெரியாமலே இறைவன் வழியில இருக்கிறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி யாராவது ஒருத்தர் அவங்க எப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார்ன்னா, அந்த அடியவர், எப்படியாவது ஒரு அடுத்தவங்களுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? இவனுக்கு போ முடியுமா? அவனுக்கு போ முடியுமா? இவனுக்கு இத செய்ய முடியுமா? அவனுக்கு அத செய்ய முடியுமா? இப்படி நினைக்கக்கூடிய ஒரு அடியவர். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அந்த அடுத்தவங்கள் மனச வந்து ஏதோ ஒரு ரூபத்துல சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கஷ்டம். ஓகே உங்களுக்காக நான் வந்து 200 கிலோமீட்டர் கார் ஓட்டணும். நான் கார் ஓட்டிட்டு வரேங்க. ஓகே உங்களுக்கு உங்க வீட்ல வந்து இது அ வாழை மரம் வச்சு தரணுமா? நான் வச்சு தரேங்க. அந்த மாரி பல்வேறு விதத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அடியவர். ஏதோ ரூபத்தில் அந்த குடும்பத்தை ஏதாவது தன்னால் உடல் உழைப்பால் ஏதாவது செய்து சந்தோஷப்படுத்த முடியுமா? வேலை இல்லையா? யாருக்காவது வேலை இந்த மாரி பல்வேறு நெறைய ஹெல்ப் பண்ணலாம்ல. ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும். அதான் குருநாதர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொன்னு எதுக்குன்னா இந்த இடத்துல குருநாதர் என்ன சொல்றாங்கன்னா, எப்போ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்? அதையும் குருநாதர் சொல்றாங்க. என்னன்னாக்கா, "அதனால தான் முதலில் என் பக்தர்களை எப்படி என்பதற்காக இதைச் செய்யேன் என்பதெல்லாம் யான் சொல்லி, அதை நீங்கள் செய்துட்டு வந்தாலே யான் உங்களுக்கு வாழ்க்கை தருவேன் எப்பனே அனைத்தும் தருவேன்." அதனால குருநாதர் என்ன சொல்றாங்க, இப்போ முக்கியமான வாக்க பார்க்க போறோம். பூசையை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு என்னன்னாக்கா, "அதனால் அப்பனே ஒவ்வொரும் ஏதாவது ரூபத்தில் நல்லது செய்து கொண்டே இருப்பனே, அவன் நல்லவே நிச்சயம் உங்களை காக்க என்பனே." நீங்க செய்யக்கூடிய நல்லது மட்டும் தான் உங்களை காக்கும். அதுக்காக வந்து என்னால முடியல அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து ஒரு அலுவலகத்துக்கு போறோம். அங்க வந்து வயதான ஒருத்தர் இருக்கிறாரு. அவரால எழுத முடியல. ஒரு ஃபார்ம ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ, என்னால அந்த இடத்துல நம்ம கியூல நிக்க போறோம். அந்த இடத்துல நம்ம பணம், காசு எதுவுமே செய்ய போறது கிடையாது. ஓகே எனக்கு படிப்பு ஏதோ தெரிஞ்சிருக்கு. குடுங்க பெரியவரே நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு எழுதி குடுத்துட்டு, ஓகே போதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர் யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு தெரியாதவர்களுக்கு இந்த மாரி பல விதத்தில் உங்களால் முடியவே முடியாது அப்படின்றது கிடையாது. ஒரு பறவை, குருவியே வந்து இயற்கைக்கு வந்து உதவி பண்ணிட்டே இருக்கிறப்போ, 60லேருந்து 100 ட்ரில்லியன் அணுக்கள் உள்ள மனிதன் எப்பேற்பட்ட காரியங்கள பண்ணலாம். எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய மனிதன். அப்ப எப்பேற்பட்ட உதவிகள் செய்யலாம். அத உதவி செய்யணும். உதவி செய்ய 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 உங்கள் வாழ்க்கை சத்தியமாக மாற்றமடையும். இந்த நேரத்துல இறைவனே உங்கள வந்து ஏதோ ரூபத்துல கோயிலுக்கு கூப்பிடுவாரு. இதுதான் முக்கியமான உள்ள ஒரு கருத்து. அதனால வந்து குருநாதர் முக்கியமா சொல்றது என்னன்னா, "அதனால் அப்பனே என் பக்தர்கள் யாருக்காவது ஒரு நாள் அனுதினம் அப்பனே ஏதாவது நன்மை செய்து கொண்டே இருங்கள். அப்பனே யான் பார்த்துக் கொள்கின்றேன் அப்பனே." இத இது முக்கியமான வாக்கு. அதனால திருப்பி திருப்பி சொல்றோம். "அப்பனே என் பக்தர்கள் யாருக்காவது ஒரு நாள் அனுதினமும் அப்பனே ஏதாவது நன்மை செய்து கொண்டே இருங்கள் அப்பனே யான் பார்த்துக் கொள்கின்றேன் அப்பனே." இத திருப்பி 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 சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா, சோதனைகள் வந்து சில சோதனைகள் வர்றதுனாலும், "அனைத்திலும் சிறப்பு தர்மம் பாப்பா" அப்படிங்கிறாங்க. தர்மம் செய்யலைன்னா துன்பம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நெறைய பேருக்கு வந்து வேலைகள் வந்து பறிபோகக்கூடிய நிலைகள நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் க்ளோஸா பார்த்தோம் அப்படின்னாக்கா, நல்லா வாழ்ந்திருப்பாங்க. எப்படி நல்லா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னா, தன் மனைவி, தன் குடும்பம், தன் பிள்ளை, வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, அந்த பணத்தை முழுவதுமாக தானே யூஸ் பண்ணிக் கொள்வது அப்படின்னு அதே லூப்ல போயிட்டே இருந்திருக்கும். இது என்னன்னா, நம் புண்ணியத்தை எடுத்து, 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 எடுத்து செலவழித்துக் கொண்டே இருக்கும் நேரத்தில், புண்ணியத்தை சேர்க்க மறந்து விடுகின்றோன்ற மாரி ஒரு கான்செப்ட். அப்போ வந்து என்னன்னா, எப்படி வந்து வாழ்க்கைய சொர்க்கமாக்கணும்னா, முதல்ல வந்து புண்ணியம் செய்ய ஆரம்பிக்கணும். அதாவது கடுமையாக உழைக்கணும். கடுமையாக உழைத்து புண்ணியம் செய்யணும். ஒரு ரூ. 100 சம்பளம் சம்பாதிக்கிறோம். கடுமையா உழைச்சு ஒரு சம்பாத்தியம். ஒரு ஒரு ரூ. 100 ஏதோ ரூ. 1000 ஏதோ சம்பாதிக்கிறோம். ஏதோ ஒரு காசு வருது நமக்கு. அதுல ஒரு பகுதி 5லேருந்து 25% அதான் சித்தர்கள் வாக்குப்படி 25% எவன் செஞ்சுட்டு இருக்கானோ, அவன எவனாலயும் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு. பல்வேறு விதமான தான தர்மங்கள், புண்ணியங்கள் இருக்கு. அதுக்காக வந்து இப்ப நான் இந்த பதிவ பார்த்துட்டு திடீர்னு நான் வீட்ல பூஜையே பண்ண வேணாமா? அப்படி கிடையாது. அந்த பூஜையை எப்படி அடுத்தவர்களுக்கு உதவுவதாக மாற்றிக்கொள்வது அப்படின்னு பண்ணணும் அத. இப்ப நான் வந்து என்னால யாரையுமே வீட்ல கூப்பிட முடியல அப்படின்னா, ஏன்னா முதல்ல திடீர்னு இத படிச்ச உடனே பூசை அப்போ எனக்கு வந்து ஏன் பலன் கொடுக்கல அப்படின்றப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என் பூஜையின் மூலமாக, நான் செய்யும் பூஜையின் மூலமாக பிறருக்கு, ஜீவராசிகளுக்கு, அடுத்தவர்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கின்றதா? இதுதான் இங்க இங்க முக்கியமான பாயிண்ட்.
அப்படி எதுவுமே இல்லாமல் நான் டக்குன்னு ஒரு ஒரு தீபம் ஏற்றுனீங்கன்னா ஒரு ஜீவராசிக்கு சாப்பாடு போட்டே ஆகணும். இதை வந்து குருநாதர் வந்து பல வாக்கில் சொல்லிட்டாங்க. இல்லைன்னா கஷ்டம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னாக்கா, ஓஹோ! ஒரு அன்னத்தை சதைக்கிறோம். ச ச சம ஒரு ஒரு தீபம் எப்படி ஏற்றணும்னா ஒரு நல்ல அன்னத்தை சமைக்கிறது. உங்களால் முடிஞ்ச அன்னம் ஏதோ ஒன்று சமைக்கிறது, இறைவன் முன்னாடி வைக்கிறது, பிரசாதம் பண்ணுறது, உங்களுக்கு புரிஞ்ச இப்போ பாட்டு படிங்க, உங்களோட பாட்டு ஏதோ படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறைவன்ட்ட மட்டும் கொடுத்துருவது, அன்னதானம் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பறவை ஜீவராசிகள், பறவைகள், குருவிகள், எறும்புகள் அவங்களுக்கு சாப்பாடு வைங்க. மனிதர்களுக்கு செய்யும் பொழுது கட்டாயமாக சிவபுராணம் சொல்லியே நல்லது சொல்லி புண்ணியம் செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் சாப்பாடு போடணும். நல்லா கேட்டுங்க. மனுஷங்களுக்கு செய்யும் பொழுது சிவபுராணத்தை ஓதி ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புண்ணியம் செய்யுங்கன்னு அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி, இந்த வழியில இருங்க, நீங்க 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அது நீங்க அப்படி இருந்தால் தான் நீங்க நல்லா இருப்பீங்க, புண்ணியம் டெய்லி பண்ணுங்க, இந்த வார்த்தையாவது சொல்லுங்க. நிறைய இருக்கு நல்லது விஷயங்கள் சொல்றது. சைவமா இருங்க, அதுக்கு மாற்றான வழியில போகாதீங்க, பொய் சொல்ல வேணாம், இந்த மாதிரி நிறைய இருக்கு புண்ணியங்கள். இது சொன்னதுக்கு அப்புறம் வந்து சாப்பாடு போட்டாதான் அது முதல் தர புண்ணியம். அப்போ இப்போ நம்ம சுய பரிசோதனை செய்கிறோம். நான் பூஜை பண்ணுறேன். இந்த பூஜை பண்ணுறப்போ இப்போ குருநாதரோட வாக்கோட ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ நம்ம வந்து வைண்ட் அப் பண்ண ஸ்டேஜில் இருக்கிறோம். இப்போ அதெல்லாம் பூஜை பண்ணுறேன். பூஜை பண்ணுறப்போ எப்படி வந்து நான் வந்து இருக்கிறது, நான் வந்து ஓகே நான் இப்போ பூஜை பண்ணுறேன். இந்த பூஜைனால யாருக்கு என்ன புண்ணியம்? இப்போ ஒன்றுமே இல்லை. நான் எனக்கு மட்டும், எனக்கு என் குடும்பம், இதுக்கு மட்டும்தான் இந்த பூஜை பயன்படுதா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்படி பண்ணாலே அங்கே வந்து ஒரு ஒரு பிளாக் வந்துடும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்போ சரியாக இல்லை அப்படின்னு. ஓகே, என்ன பண்ணுறது? ஓகே, எல்லாருக்காக நான் வேண்டுறேன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகத்துக்கு மழை வரணும்னு சொல்லி நம்ம நீங்கள் பாட்டு படிக்கலாம். உலகத்துக்காக வேண்டினால் அது நல்லதா, அந்த இடத்துல புண்ணியம் ஆயிடும். பிறருக்காக வேண்டும் பொழுது என் குடும்பத்து பிறர் உலகத்துக்கே மழை பெய்யறப்ப என் குடும்பத்துக்கு மழை பெய்ய போகுது, அப்போ நான் ஏன் என் குடும்பத்துக்கு வேண்டணும் அப்படின்னு பொது நலமாக மாறி 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 பூஜையை பண்ணுறப்ப தான் அந்த பூஜை மாபெரும் வெற்றியை கொடுக்க ஆரம்பிக்கும். அதில் எப்படி சூட்சுமங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதனால் இப்போ என்னன்னாக்கா, தனக்காக வேண்டும், இன்னும் அனைத்தும் சேர்த்துக்கொள்ள வேண்டும், இன்னும் பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும், படிப்புகள் வேண்டும், இப்படி எல்லாமே கேட்டுக்கிட்டே இருந்தால் இறைவன் எதையுமே கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறார். அப்போ அவர் குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக உனக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள யோசி, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய், நீ தானாகவே முன்னுக்கு வந்துடுவப்பா. நீ யாரும் எந்த ஹெல்ப்புமே தேவையில்லை, இறைவனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய நல்லதே உங்களை தூக்கி முன்னாடி கொண்டு வந்துடும். இதுக்கு நம்ம பல பதிவுகளை போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் கூட ஒரு 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 யூகேல வந்து ஒரு யாசகம் எடுக்கக்கூடிய அடியவர் 3 பவுண்டு ஒரு கையில் இருந்திருக்கும். அந்த 3 பவுண்டை ஒரு பொண்ணுக்கு, ஏமா இதை வச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு போமான்னு சொல்ல போய் அந்த 3 பவுண்டு அந்த பொண்ணுக்கு போய் அந்த பொண்ணால் கல்லூரி மாணவி அவங்களுக்கு பல சிந்தனைகள் வந்து அவங்க இவங்களுக்கு வந்து 3 பவுண்டு போட்டு அவர் வாழ்க்கையே செட்டில் ஆகி போச்சு. அது எந்த நேரத்தில், ஏன்னா அவர் கையில் ஒன்றுமே இல்லாதப்ப அந்த 3 பவுண்டை கொடுக்குறாரு, நீ நல்லா இருமா அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல வந்து என்னன்னா இறைவன் என்ன பார்க்குறாருன்னா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை தான் பார்க்குறாரு. மற்றவளை இப்போ குருநாதரோட வாக்கு பார்ப்போம். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு, மற்றவளை பற்றி எண்ணிப்பார் அப்பனே, மற்றவர்களை எண்ணி எண்ணி தான் கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று யார் ஒன் நினைக்கின்றானோ அவனிடத்தில் இறைவன் பிச்சை ஏந்துவான் அப்பா, பிச்சை ஏந்துவான் அப்பனே, என் பக்தர்களுக்கு இது நிச்சயம் தெரிய வேண்டும் அப்பனே. இது வந்து அங்கே வந்து இதெல்லாம் வந்து ஷாக்கிங்கான நியூஸ். இறைவன் வந்து பிச்சை எடுப்பாரா அப்படின்னா நம்மளால அதை அதை வந்து நினைச்சே பார்க்க முடியாத ஒரு நிலைமை. இறைவன் வர்றதே பெரிய விஷயம். எப்போ வர்றாரு என்ன வர்றான்னு தெரியல. அதில் இறைவன் வந்து அடியவர்கிட்ட பிச்சை எடுப்பாரா அப்படிங்கிறது வந்து குருநாதர் சொன்னது. எந்த அடியவர் வீட்டில் வச்சு இந்த வாக்கு உரைக்கப்பட்டதோ அந்த அடியவர் வந்து தொழுநோயாளிகளுக்கு உதவுவார். அதாவது தான் கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று யாரும் நினைக்கிறானா அவனிடத்தில் இறைவன் பிச்சை ஏந்தவனப்பா. அவர் வந்து யாருமே சொல்லக்கூடாத, யாருமே செல்ல இயலாத, யாருமே கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில் உள்ளக்கூடிய தொழுநோயாளிகளுக்கு போய் உணவு கொடுத்துட்டு வருவார். அப்போ இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 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 நாள் புரட்டாசி மாதம், அப்போ குருநாதர் சொல்கிறாங்க, இறைவன் வந்து இங்கே வருவார்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த அடியவர் போய் எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த அடியவர் வந்து உணவை கையில் வச்சு எச்சி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. எச்சி வச்சு சாப்பிட்றப்போ அது ஒரு பாதி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அது சாப்பிட்றப்போ வயசான கிழிஞ்ச ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் வர்றாரு. ஒரு அடியவர், ஒரு வயசானவர் யாசகம் கேட்டு கேட்குறாரு, எப்பா அவன் கையில் உள்ள சாப்பாடு என்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு இந்த பெரியவர் சொல்கிறாரு, அன்னதானம் செய்யக்கூடிய பெரியவர், தொழுநோய்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய பெரியவர், இல்லைங்க ஐயா இது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அந்த அங்கே போங்க ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க ஐயா அப்படின்னு அவர் அங்கே நல்ல புது சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு.
அப்போ அந்த பெரியவர் அந்த யாசகம் கேட்குறவர் சொல்கிறார், உன் கையில் உள்ள சாப்பாட்டை கூட உன்னால் கொடுக்க முடியாதப்பா, நீ உன் கையில் உள்ள சாப்பாட்டை கொடுக்கலன்னு எனக்கு ஒன்றும் வேணாப்பா, போப்பா அப்படின்னு நான் கோவமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறார். ஐயா இருங்க இருங்க, நான் உங்களுக்கு இது ஒரே கஷ்டமாக போச்சு, என் கையில் உள்ளதை கேட்குறீங்க, எனக்கு மனசே சரியில்லை, இருந்தாலும் நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டு இருந்த பாதி சாப்பாடை, அந்த எச்சி சாப்பிட்டு இருந்த சாப்பாடை அப்படியே அவர் கொடுத்துட்றாரு. அந்த பெரியவரை பார்த்தீங்கன்னா அவர் உடம்பெல்லாம் கிழிஞ்சி கந்தல் கோணலாக வந்திருப்பார் அவர். அது இப்போ யாருமே அவர் பக்கத்தில் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ரூபத்தில் அவர் வாங்கி சாப்பிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நாடியில் குருநாதர் சொல்கிறப்ப, வந்தவன் பெருமாளப்பான்னு சொன்னார். யாருங்க? நம்மளோட 800 கோடி மக்களுக்கு படியளக்கும் பெருமாள் பிச்சைக்காரன் ரூபத்தில் ஒருவரிடம் பிச்சை எடுத்து கொண்டு போய் செல்கின்றார். இதுதாங்க தர்மத்தின் வலிமை. இதெல்லாம் இந்த 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 செய்திகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும். இது தெரிஞ்சாதான் இறைவன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒன்றும் பிரச்சனையே வரப்போறதில்ல. நம்ம அதே ரூட்டில் போயிடுவோம். அதனால் கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றணும். இறைவன் வேணும் அப்படின்னு நினைக்கணும். இறைவனோட அருள் வேணும்னு நினைக்கணும். தவறே கிடையாது. ஆனால் அந்த பூசை பண்ணுவதற்கு முன்பாகவோ அல்லது அதற்கு அடுத்ததோ உடனடியாக ஒரு ஜீவராசியோ இல்லை ஒரு மனிதரோ யாரோ ஒருத்தர் நலன் அடைந்தே தீர வேண்டும். அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணும் பொழுதுதான் அந்த பூசை மகத்தான பூசையாக மாறும். இல்லை என்றால் சில கஷ்டங்களை அள்ளி தந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த 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 பதிவோட நிறைவாக நம்ம என்ன சொல்ல வரோம், குருநாதர் சொன்ன செய்தியை திருப்பி தொகுத்து பார்த்துருவோம். எவ்வளோ பூசை பண்ணாலும் இறைவன் வரவே மாட்டார் பக்கத்தில். இறைவனோட அருள் கிடைக்காது. ஜீவராசிகளுக்கு நம்மளால் இயன்ற அன்னதானங்கள், பறவை குருவிக்கு, எறும்பு குருவிக்கு, மெயினாக ஜீவராசிகளுக்கு அன்னதானம் பண்ணுறது மகா பெரிய பவரை கொடுக்கும். இதை குருநாதர் பல தடவை சொல்லியிருக்காங்க. இப்போ ஆஞ்சநேயர்லாம் ஜீவராசிகள் ஹெல்ப் பண்ணால் ஆஞ்சநேயரோட அருள் பயங்கர பலமாயிரும். எத்தனை தடவை தான் ஆஞ்சநேயருக்கு நம்ம மாலைகளை எல்லாம் தான் போட்டு எல்லாம் பூஜை பண்ணுறதை விட இது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி தன்னோட போர் காலத்தில் தன்னோட படை வீரர்களுக்கு எவ்வளோ சமைப்பாரோ அந்த அளவுக்கு விட சமைச்சு அப்படியே கொட்டி விட்டு போவாராம். அந்த ஜீவராசிகள் அவரை வாழ்த்தி அந்த புண்ணியத்தின் மூலமாக பல்வேறு சாதனைகள் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் குருநாதர் வாக்கு சுருக்கமாக பார்க்குறப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் இயன்ற தான தர்மங்களை உங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ, உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க. இது இது ஒரு மெயினாக உடம்புப்படியாக இதை பிடிச்சிங்க. இதுதான் மெயினான பூசை. இதை செய்ய 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 அடுத்தவர்களின் துயர் துடைக்க உங்களால் கஷ்டங்கள்லாம் வரத்தான் செய்யும். யாருக்கு தான் வரல. நம்மளால் முடிஞ்சது, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதுதான். அதில் நிறைய என்ன பிரச்சனை வந்ததுன்னா அதெல்லாம் நம்ம ஒன்றா நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இதுதான் முக்கியம். அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணணும், அடுத்தவர்களுக்கு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி தர்மத்தை நீங்கள் இதை ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதை தர்மமாக எடுத்து நீங்கள் பாவிக்கிறப்போ இறைவன் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் வாழ்க்கை வேற மாதிரி போக ஆரம்பிக்கும். அது அனுபவத்தில் உணர இயலும். அதே போல் தர்மத்தை எடுத்து பலருக்கு சொல்கிறதும் மாபெரும் புண்ணியம். தர்மம் செய் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டாலுமே அது பெரிய புண்ணியம். அதனால் எந்த விதத்திலாவது உங்கள் பூசை என்பது இனிமேல் ஜீவராசிகளுக்கு செய்யும் சேவையாகட்டும், பிறருக்கு செய்யும் சேவையாகட்டும், பிறரை மகிழ்வித்தால் மனுஷங்களை மகிழ்விக்க நமக்கு எல்லாமே தானாகவே நடக்கும். முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்கு ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுக்க செல்வங்கள் நிறைய பேர். இது சந்தோஷி மாதா பூஜைன்னு சொல்லுவாங்க சில பேர். இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னா, அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்திடுறோம். அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வச்சு பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கவனிச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு பூஜைகள் இருக்குது. தான தர்மத்துடன் செய்யக்கூடிய பூஜை என்றென்றுமே பலன் கொடுக்கும். வெறுமனே செய்யக்கூடிய பூஜையானது கஷ்டங்களை வரவழைக்கும். அப்படி என்று சொல்லி இந்த பதிவை முடிக்கின்றோம். அடியவர்கள் அனுதினமும் உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யுங்கள். உங்களால் இயன்ற ஜீவராசிகளுக்கு உதவிகளை செய்யுங்கள். உங்களால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருங்கள். அனைத்துமே உங்களுக்கு நடக்கும். அவசியமாக சைவத்தின் வழியிலேயே வாருங்கள். அனைவரையும் சைவத்தின் வழிக்கே கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருடிகள் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.